ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், சஃபாலஜிஸ்ட், கள நில ஆய்வாளர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நாம் தமிழர் ஏன்னா நம்ம எல்லாத்த பத்தியும் பேசிட்டோம். நாம் தமிழர் தனியா தான் நிக்கிறாங்க. இன்னைக்கு சின்னத்தையும் தூக்கிட்டாங்க, விவசாய சின்னத்தையும் தூக்கிட்டாங்க. எப்படி சார் நாம் தமிழர் எப்படி சார் வராங்க? இந்த வாட்டி 10% வரைக்கும் போவாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. பட் இருந்தாலும் சின்ன இல்லாத நேரத்துல அவருக்கு அதுவே அவருக்கு ஒரு அட்வான்டேஜாவும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல. கள நிலவரம் என்னன்னு நமக்கு தெரியல. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நாம் தமிழர்? சார், அதாவது 10% யாரும் சொல்லல சார். 1.25 வருஷம் முன்னாடி சொன்னவன் நான் தான் களத்தை கண்டுபிடிச்சு பாஜக 14% ஓட்டுக்கு போயிருச்சு. ஓட்டுன்னா பாஜக கட்சி இல்ல, எம்பியில மோடிக்காக போடுறதுக்கு 14% ரெடி ஆகிட்டாங்கிறத முத இந்த 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 உலகத்துல, அதாவது உலகம்னா இந்த பொலிட்டிக்கல் இந்த அனலைஸ்ல சொன்ன நபர் நான். ஆனா 1.25 வருஷம் ஆச்சு. சாணிக்கா டிவில பேட்டியில சொல்லிட்டேன். அன்னைக்கே தான் சீமான் 10% வாங்குறாங்கிற உண்மையையும் 7ல இருந்து 10க்கு வர்றாருங்கிற உண்மையையும் சொன்னவன் நான் தான். அதுக்கு பிறகு திரும்ப 2 ரவுண்டு வர்றேன், எல்லா களத்தையும் பாக்குறேன். என்ன முதல்ல பாக்குறப்ப நான் நகரம் மட்டுமே பார்த்துட்டேன். அதுக்கடுத்து கிராமம், பேரூர் பாக்குறப்ப இந்த 2 கட்சிகளுடைய நிலைகள்ல டிக்ரீஸ் வருது. கிராமங்கள்ல நகர அளவுக்கு பாஜக இல்ல, நாம் தமிழர் இல்ல. பேரூர்லயும் அதே நிலைதான். ஏன்னா வேறு சில கட்சிகள் நகரத்துல அளவா இருக்கு. உதாரணமா பாமக, தேமுதிக எல்லாம் நகரத்துல அளவா இருக்கு. பேரூர்லயும் கிராமங்கள்லயும் அதிகமா இருக்காங்க. அப்ப சராசரி பாக்குறப்ப அது வேற மாதிரி. இதெல்லாம் 2வது ரவுண்ட்ல பார்த்தேன் சார். இதுல நீங்க நாம் தமிழரை கேட்டா ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா பாஜக இப்ப திட்டமிட்டு இவங்களை ஏதோ நசுக்கிற மாதிரி, இதுக்கு முழு பின்னணி பாஜக சார். நான் குற்றஞ்சாட்டு. ஆமா, சின்னத்தை தொடங்கினது எல்லாத்துலயும் பாஜகவின் கைங்கரியம் தான். எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது. இவங்க சின்ன ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, டேட்டா ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அந்த சின்ன வாய்ப்பை பண்ணிட்டு அடிரான்னு போட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி கிடையாது. அவங்க அந்த டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அதை புடிங்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா? அப்ளை பண்ண வேண்டிய டேட்டுன்னு ஒண்ணு, அதை இவங்க கோட்டை விட்டாங்க. ஒரு நாள் கோட்டை விடுறதுக்குள்ள பாஜக அந்த வாய்ப்பு பயன்படுத்தி அடிறான்ட்டு ஒண்ணுக்கு இல்லாதவனுக்கு அவன் பார்த்தாலே தெரியுது. என்னமோ ரெட்டியோ நம்ம சொல்றேன். என்ன காசை கொடுத்து கர்நாடகாவில் பதிய வச்சு அங்க இங்கன்னு 10 ஸ்டேட்லயும் ரிஜிஸ்ட்ரேஷன் டப்புன்னு பண்ண வச்சு நான் இத்தனை இடத்துல போட்டியிட போறேன்னு அவன் வாங்கிட்டான். ஏன்னா இது திட்டமிட்ட பாஜகவின் சதிதான், நாம் தமிழரை ஒடுக்கிறதுக்கு இத. ஆனா இப்படிப்பட்ட செயலெல்லாம் ஒரு கட்சியை ஒடுக்கி விட முடியாது. நாம் தமிழருங்கிறது உண்மை நார்மி தான். அந்த கட்சி சீமான் என்ற தனி நபருக்கானதுதான். அன்னைக்கு 10 பேர் ஓட்டு போடுறானோ 30 பேர் ஓட்டு போடுறானோ அது வேற. அந்த 10 பேரோ 30 பேரோ யாருக்கு ஓட்டு போட போறான்னா சீமானுக்காகத்தான் ஓட்டு போடுறாங்க ஒழிய சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறது இல்லை. ஏன்னா அது பாஜக சேர்க்கணுமே சார். ஏன்னா இந்த வரைக்கும் சீமான் அப்படின்னாலே வேலுப்பிள்ளை பிரபாகரன், அதுக்கப்புறம் விவசாயி சின்னம் இன்னும் இல்லையே. அவர் முன்னாடி இருக்கிற அந்த 30 பேர் இருந்தா 40 எத்தனை பேரா எல்லாருமே வெறி பிடிச்ச கூட்டம் சார். இங்க வேற இன்னும் அவங்கள பத்தி அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டு வெறி பிடித்த கூட்டம். அதனால சின்னம் சேர்க்கறதுல சின்னத்தினால பாதிப்புனா ஒரு 1% 2% பாதிப்பு வரலாம். சின்னத்தினால பெரிய பாதிப்பு வராது. ஏன்னா சின்னத்தினால் பெரிய பாதிப்பு வராது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டி எப்படி பந்தய குதிரை ஓட விட்டா எப்படி ஓடும், இது அந்த மாதிரி இருக்கிற டைப் ஆஃப் ஓட்டர்ஸ் தான் சீமான் தவறுகளை நிறைய பண்ணாரு. மத்திய அரசு எப்பயோ ஒடுக்கி இருக்கலாம். அதையெல்லாம் உங்களோட டிவில ஏற்கனவே பேசியிருக்கேன்ல. அவர் தேசத்துக்கு விரோதம், பிரிவினைவாதத்தை ஆதரிக்கிற மாதிரி எத்தனை பேச்சுக்கள் அப்பையெல்லாம் பல்ல காட்டிக்கிட்டு இருந்த மத்திய அரசு பல்ல காட்டின மத்திய அரசு. என்ன இன்னைக்கு வளர்ந்து கிடுகிடுன்னு அதே மாதிரி இன்னொரு ஆளும் பல்ல காட்டிட்டு நின்னாரு. யாரு? இவரு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரிஞ்சதுதான். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு
பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இன்னொருத்தரும் இந்த சீமானை வளர்த்து விட்டாரு. அது யாருன்னு பேரை சொல்ல வேணாம், தெரியுமில்ல? பல்ல பல்ல காட்டின அந்த ஆளு வளர்த்து விட்டாரு. 2 பேரும் விட்டு இப்ப 2 பேருக்கு குத்துதக்கூடியதுன்னா என்ன பண்ண? ஏன்னா இதுதான் வளர்த்து விட்டது இவங்க 2 பேரும் தான். சீமானை வளர்த்து விட்டது. ஆனா அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா அது நியாயமானது. ஏன்னா தேசத்துக்கு விரோதமா பேசுறது எப்படி சார்? நான் ஒரு தேசியவாதி, கொதிக்கத்தான் கொதிச்சு பேசின பேச்செல்லாம். அப்ப இல்ல நீங்க நடவடிக்கை எடுத்தா அன்னைக்கே அந்த இன்னைக்கு எத்தனையோ சட்டங்கள் கடுமையா இருக்கு பண்ணியிருந்தா அன்னைக்கே அந்த கட்சி சோழியை பினிஷ் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க வேடிக்கை பார்த்தீங்க, பேச விட்டு வேடிக்கை பார்த்தீங்க. திமுக பாதிப்பு எவனுக்கோ பாதிப்பு, நமக்கு பாதிப்பு இல்லைன்னு வேடிக்கை பார்த்தீங்க. ஆனால் அவர் வளர அனைத்து கட்சிக்குமே பாதிப்புங்கிறது வந்துருச்சு இல்ல. இப்ப வந்த பிறகு இப்ப குத்துதக்கூடியதுன்னு குறுக்கு வழிக்கு போறீங்க. இப்ப பாஜக செய்யறது குறுக்கு வழிதான். ஏன்னா அயோக்கியத்தனம் தான். ஏன்னா இது நேர் வழி இல்ல. ஏன்னா எவனோ ஒருத்தரை கூப்பிட்டு அவனுக்கு காசு கொடுக்காம அத்தனை இடத்துல பதிய முடியுமா? காசை கொடுத்து செஞ்சு அது என்னன்னா இது என்னன்னா சீபோ ஒழிச்சுட்டா கல்யாணம் நெல்லுங்கிற கதை தான் பாஜகவுடைய இந்த முட்டாள்தனம். சின்னத்தை முடக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கறதுல பணி ஒர்க்லோடு அதிகமா இருக்கும். அதுதான். ஆனா ஏறக்குறைய வாக்கெல்லாம் எதுவும் குறையாது. அவங்க என்ன வாங்க போறாங்கிறது அது வேற விவாதம். ஆனா வாங்கக்கூடிய வாக்குகள் சின்னத்தினால் குறையாது. கொஞ்சம் அவங்களுக்கு ஒர்க்லோடு இருக்கும். அதுதான் ஒரு மன ரீதியா ஒரு மன உளைச்சல் இருக்கும். பெரிய மன உளைச்சல் இல்லையா சார்? ஏன்னா சீமான் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது ஒரு சின்னம் தான். நீங்க சின்னத்தினால பிரச்சனை வராதுன்றீங்க சார். உங்களுக்கு தான் சின்ன சார், அவங்களுக்கு சீமான் தான். நீங்க தான் சின்ன, அவங்களுக்கு சீமான் தான் சார். சீமானே பண்ணிக்கு போடுன்னா பண்ணிக்கு போட ரெடி சார். நீங்க வேற இல்ல ஏதோ சொல்ற உதாரணத்துக்கு சொல்றேன். யாருக்கு போடுறாங்களோ அதுக்கு போட ரெடி சார். ரைட். எவ்வளவு பர்சன்டேஜ் சார் வாங்குவாரு அப்படின்ற மாதிரி சீட்டு இப்ப கடைசியா ஒரு 4 மாசம், அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, நவம்பர்ல இருந்து எடுத்ததுல அவங்க குறைய ஆரம்பிச்சாங்க. நவம்பர்ல இருந்து எடுத்ததுலயே குறைய ஆரம்பிச்சாங்க. 10 வரைக்கும் காமிச்சது நான் தான். நம்ம யாரையும் மறைக்க மாட்டோம், ஒழிக்க மாட்டோம். அப்படி 10 வரைக்கும் இருந்ததுல எப்படி குறைய ஆரம்பிக்கிறாங்கன்னா, என்னுடைய சிஸ்டம் மாறிச்சு. என்ன சிஸ்டம்னா, நகரத்துல எடுத்தவன் என்னுடைய எப்பயுமே பாடி கிராமம் தான் மெயினா எடுப்பேன். கிராமமே எடுக்கல. சரி இப்ப எலெக்ஷன் நெருங்க போகுது, கிராமம் பேரூர் எல்லாம் கலந்து எடுத்துருவோம்னு கலந்து எடுத்தேன் விரிவா. எடுக்கிறப்ப அவருடைய சதவீதம் குறைஞ்சது அது ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா நகரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு பேரூர்லயும் கிராமத்திலையும் இல்ல அந்த கட்சி. அப்ப சதவீதம் குறையும் இல்லையா நம்ம கலந்து எடுத்தா. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னவா இருந்ததுன்னு நான் பார்க்க முடிஞ்சது, அவருக்கு அந்த 2வது ரவுண்ட்ல எல்லாம் எடுக்கிறப்ப அதை அந்த கேள்வி வச்சு எடுக்கிறோம். இப்ப யாருக்கு போறீங்க, கடந்த தேர்தல் என்னன்னு கேட்கிறப்ப திமுகவுக்கு போட்ட பலரும், அதிமுக போட்ட பலரும் பாஜகவுக்கும் போட்டாங்க, சீமானுக்கும் போட்டாங்க. 2 கட்சிக்கும் போட்டாங்க. அதாவது நீ இந்த தடவை இங்க போட போறோம். அந்த வாக்கு என்ன கிடைச்சிட்டு இருந்ததோ அது நவம்பர்ல இருந்தே குறைய ஆரம்பிச்சு டிசம்பர்ல இருந்து தேமுதிக வாங்குது. தேமுதிக அது வரைக்கும் ஒரு ஈவன் சிங்கிள் ஓட்ட கூட நான் திமுக போட்டேன், இங்க போட போறேன், அதிமுகன்னு சொல்றேன், ஆய்வுல சொல்லல. கடைசி 4 மாசத்துல அந்த அவரு ஆஸ்பத்திரியில சீரியஸ் ஆகி யூடியூப் அது இதுலன்னு வந்ததா அவரை பற்றி செய்திகள் அப்படியே உருக்கமாக்கி மக்கள் கணிசமா, குறிப்பா யாருன்னா பழைய தேமுதிகக்காரர், அதை வேற கட்சிக்கு போயிடல, அப்படியே அரசியல் சரி நம்ம கட்சி நீ அவ்வளவுதான்ட்டு ஒதுங்கி அவன் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்ப இந்த உணர்வு பெற பெற இந்த தடவை நம்ம சின்னத்துக்கு முரசுக்கு ஓட்டு போடணுங்கிற வேகத்துக்கு வர்ற அப்படி அவன் வந்ததனுடைய விளைவு எந்திரிக்க ஆரம்பிக்குது. அப்படி எந்திரிக்க ஆரம்பிச்சா 21ல பார்த்தா அவன் வேற கட்சிக்கு தானே போட்டுப்பான். அதனாலதான் திமுக போட்டவன் தேமுதிக வர்றான். எப்ப வர்றான்? டிசம்பர்ல இருந்து தான். ஆனா இந்த ஓட்டை யாரு வாங்கிட்டு இருந்தாங்க? அதுக்கு முன்னாடி 4 மாசம் சீமான் வாங்கிட்டு இருந்தாரு. திமுக சீமான் போடலாம்னு நினைச்சவன் இப்ப தேமுதிகக்கு வர்றான். அது கிளியரா தெரியுது சார் பிகர். அந்த பாத்தீங்கன்னா 3% 4% வாங்குறாரு இதர் அதத்துல இருந்து சீமான். இப்போ 1% தான் வாங்கிறாரு. இந்த கடைசி 3 ரவுண்ட்ல 1% தான் வாங்குறாரு. ஆனா தேமுதிக 2% 3% அவங்க 2 பேர்கிட்ட வாங்குது. ஒவ்வொரு அது தொகுதி மாறுறது. இவங்க 2 பேர்கிட்ட இருந்து 2% குறையெல்லாம் வாங்குது, 3% வாங்குது. அப்ப புரியுது உங்களுக்கு எப்படி நான் 5 கரெக்டா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்னா தேமுதிகன்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா
தெலுங்கு பீப்புள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து அப்படி ஏன்னா இவரு பேசுறது தமிழ் தேசியம். இங்க எப்படி சார் அந்த ஒரு ஒரு ஜெல் வருது? எனக்கு கொஞ்சம் அது சார் விரக்தி இருக்கிறவன் போடுறான் சார். ஓகே. திமுக பிடிக்கல போடுங்க சார். நீங்க அப்படி நினைக்க வேணாம் சார். இப்ப இந்த ரவுண்ட்ல எடுத்தது கூட குறைஞ்சிருக்காரு. இப்ப இந்த கடைசி ரவுண்ட்ல சீமான் ஆனா அந்த ஏரியால வடமண்டலத்துல அவர் ப்ரீவியஸ் செக் பண்ண 5.5 தான் வாங்கியிருக்கு. ஒரு பார்லிமெண்ட்ல 5.5 வாங்கியிருக்காரு. இப்ப நமக்கு கைக்கு 4 தான் வந்தது சாம்பிள். ஆனா புது ஓட்டு வந்திருக்கான்னா ஒரு புது ஓட்டு மீன் புதுசா அவர் காடா இருக்கான்னா 1% வந்தது. அப்ப பழைய பிரசன்ட் 5.5னா புதுசு ஒண்ணு சேர்த்தா 6.5 வரும். ஆனா என் கைக்கு வந்திருக்கிறது 4.5 தான். இதனுடைய விளைவு என்னன்னா பழைய அவருக்கு போட்டவன் போடாம போக போறானா இல்ல சாம்பிளுக்கு வரலையா? ஏன்னா அதுவும் இருக்கலாம். சாம்பிளுக்கு தற்செயலா வராம இருக்கும். அது ஒரு குழப்பம். ஆனா குழப்ப நிலை ஒரு தொகுதியில இல்ல. அந்த எடுத்து 8லயுமே இருந்தது. அதற்கு முன்னதாக நான் எடுத்தாச்சு சார். தஞ்சாவூர் அதுக்கு ஜனவரியில் எடுக்கிறேன் சார். தஞ்சாவூர் ஆனா அதே இது 5 மாசம் முன்னாடி ஜனவரி தஞ்சாவூர் எடுக்கிறப்ப தஞ்சாவூர் டவுனை மட்டுமே சொல்றேன். தஞ்சாவூர் டவுன்ல அலையா சீமான் வந்தது சார். அலையா தேமுதிக போயிடுச்சு. அப்போ இருக்கிற 6.7ல இருந்து கீழே வருவாரா மேல போவாரா சார்? ஜம்பா டவுன்? அதே தஞ்சாவூர்ல ஜனவரியில அலையா தேமுதிகன்னு சொன்னா சார். பெரிய அந்த ஒரு டவுன்ல தான் அந்த பெரிய ரொம்ப பெரிய மாற்றத்தை பார்த்தேன். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அந்த ஆட்டோ டிரைவர் அது பூரா நாம் தமிழர் சொன்னது பூரா அண்ணாதிமுக தேமுதிகான்ட்டு அவரை பத்தி புரிஞ்சிக்காம போயிட்டாங்க. இந்த விட நாங்க ஓட்டு எங்க குடும்பம் போடுறது மட்டும் இல்லைங்க, அது எந்த கூட்டணி சேர்ந்தாலும் வெறி பிடிச்சு வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அப்ப எப்படி மக்கள் மனநிலை எப்படி எல்லாம் எதுக்கு மாறுதுங்க? இதையெல்லாம் துல்லியமா ஸ்கேன் மனசை நடுநிலைமையா வச்சு ஸ்கேன் பண்ணணும் சார். பிஜேபியில ஒருத்தர் அனுப்புனா அவன் பிஜேபிக்கு சாதகமாவே குறிப்பெடுக்கிறது. அண்ணாதிமுக ஒருத்தர் அனுப்புனா அண்ணாதிமுக தானே காசு கொடுத்துச்சு அவனுக்கு சாதகமாவே எடுத்து கொடுக்கணும்னு இப்படி ஒவ்வொரு கட்சியும் அவனுக்கு சாதகமாவே எடுக்கணும். பிறகு யார் பொதுவா எடுத்தாலும் நம்ம திமுக சூட்கேஸ்ல தூக்கி போட்டு எனக்கு சாதகமா இல்லைடா அப்படின்னு 51% 54% எழுத வைக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சார்? சார் இப்ப நாம் தமிழர் 6.7% மேல வராங்களா இல்ல கீழே வராங்களா சார்? எப்படி சார் ஒரு ஸ்மால் ஜம்பாவது இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா? வந்து இப்ப கடைசி ரவுண்ட்ல 1% அந்த அதர் சைட்ல இருந்து பெறுறாரு. முதல்ல 3 பெற்றவர் இப்ப 1 தான் பெறுறாரு. அப்ப 6.7 7.7 போகலாம். ஆனா அதுல ஒரு சந்தேகம் என்ன இருக்குன்னா, முன்ன அந்த பழைய சராசரி வந்துருச்சு. பழைய போட்டா போன தடவை எடுக்கிறப்பெல்லாம் வந்தது இல்ல. இப்ப பழைய சராசரி போட்டு கைக்கு வர மாட்டேங்குது. அப்ப அதுல ஒரு குழப்பம் இருக்கு. எனக்கே குழப்பம். அதை நான் கடந்த வீடியோக்குள்ள சொல்லிட்டேன். நம்ம எதுவும் ஒழிக்க வேண்டியதில்லை. அதனால வந்து இப்ப கூட்டணி இறுதி ஆனவுடனே இப்ப இறுதி ரவுண்ட் எடுப்போம். எடுக்கிறப்ப எல்லாத்துலயும் கவனம் செலுத்துவோம். அதை விட இந்த குழப்பத்தை நான் தீர்த்துக்கிறேன். ஏன்னா மத்த எந்த கட்சி ஓட்டுலயும் எனக்கு எந்த குழப்பம் இல்லை. நாம் தமிழர் ஓட்டுல எனக்கே இப்ப அதனால நான் என்ன கொடுத்திருக்கேன்னா 7 முதல் 8 வாங்குங்கிறது தான் இப்ப கடைசியா கொடுத்திருக்கேன். பட் 10%ல இருந்து ஒரு தோய்வு இருக்கு. தோய்வு ஆகி 78 வந்துட்டாங்க. அதுக்கு 2 வித காரணம். ஒண்ணு நான் எடுத்த சிஸ்டம் தப்பு. நகரம் மட்டும் இருக்கிறப்ப அது அப்படித்தானே வரும். அது 2வது தேமுதிக வாங்குது. அவங்க வாங்குற ஓட்டை, அதாவது நாம் தமிழர் ஓட்டை வாங்கல, மத்தவங்கிட்ட இருந்து வாங்குற ஓட்டை தேமுதிக பங்கு ஓட்டுது. அப்ப அந்த குறைவு இந்த 2 சேர்ந்து அதை குறைக்குது. இருந்தாலும் 7 கூடனா 8ங்கிறது கணக்கு. ஆனா குழப்பம் எனக்கு இருக்கு. அதை இந்த ஃபைனல் கரெக்டா பார்த்து அதை ஏன்னா எல்லாரையும் கரெக்டா பார்த்தாலும் நாம் தமிழர் ரொம்ப நுணுக்கமா, ஏன்னா அந்த ஒரு விஷயத்துல குழப்பம் வந்து அதுக்கு பல கோணங்கள்ல ஆய்வு பண்ணணும். கண்டிப்பா அதுக்கு முடிவு. நிச்சயமா சார். நீங்க சொன்னது கொண்டு வந்து சொல்லணும் சார். தெலுங்கு பேசுற அதை சொல்லுங்க. அந்த கேள்வி தெலுங்கு பேசுறவங்க என்ன அப்படி சொல்லாதீங்க சார். தெலுங்கு பேசுற அருந்ததியார் 5% வரைக்கும் இருக்கான் சார். இல்ல சார், நான் அப்படி சொல்லல. ஏன்னா தேமுதிக அவரு வந்து அப்படி, ஏன்னா அவர் தமிழ் தேசியம்னு சொன்னதுனால இல்ல சார், அந்த கருத்துக்கு தான் வர்றேன். தெலுங்கு பேசுறவன் 5% வரைக்கும் அருந்ததியர் இருக்கான். அவன் வந்து என்ன பண்றான்னா, நான் எடுத்த சர்வேல இந்த கடைசியா எடுத்த 20 தொகுதியிலையும் அருந்ததியர் ஓட்டு திமுகவுக்கு அடுத்து அதிகமாக அதிமுக 3ஆவதா விழுந்தது நாம் தமிழர் சார்.
தெலுங்கு தானே? நீங்க உங்க பார்வையில அவன் தெலுங்கு பேசுறவன் தானே? அங்க போட்டிருக்கான் சார். கள்ளக்குறிச்சி டவுன்ல, திருப்பூரூர்ல ஒரு 7-8 இடத்துல நாயுடுன்னு சொல்லிட்டு சாமியில் வர்றேன். என்னது நாம் தமிழர்னா நான் கொஞ்சம் ஆளுங்க இல்ல கேட்டேன். நாயுடுங்கிற உங்களை எல்லாம் ஆந்திரா போட சொல்றாங்க என்ன? அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அது சும்மா சொன்னது. பிறகு எப்படியா? ஏன்னா எங்களுக்கு வந்து அங்க எங்க மச்சனை அவன் சொந்தக்காரன். அந்த மச்சனை கொள்ளுங்க. அவரு நாம் தமிழர் இருக்கிறான். ஓ மச்சனை எடுக்க வேணா விளக்க நீ தரங்கட்ட வகையில போங்கடான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இல்ல சார், என்னோட ஒய்ஃப் ஆக்சுவலா வந்து நாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவங்க என் ஃபாதர் இன் லா வந்து பேசும்போது அவர் எதிர்ப்பு, பயங்கர எதிர்ப்பு. அவங்க அப்படின்னா வந்து எங்களை எப்பவுமே அசிங்கமா பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடாது நம்ம சொல்றாரு அப்படின்ற அந்த கோபம் அவருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் இருக்கணும். அந்த 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 சூடு சூரணை இல்லாத புண்டு பயில நான் அந்த கள்ளக்குறிச்சியில பார்த்தேன்ல, கள்ளக்குறிச்சியிலயா ஏதோ ஒரு 2 டவுன்ல பார்த்தேன். பார்த்துட்டு சத்தம் போடாத ஒரேதான் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். 10 பேர் இருந்தா அவங்ககிட்ட அதை சொல்ல முடியாது, ஆள் இல்லை. ஏண்டா நீ எல்லாம் நாயுடுங்கிற நீ வந்துட்டு சீமானு போட்டு போடுங்கிற பத்தாக்குறைக்கு உன் வந்தா மச்சன பேருக்குங்கிற வெக்கமா இல்ல போடா அப்படின்ட்டு வந்தேன். இது நம்ம வந்து அவன் முழிச்சான், புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் நாயுடு போல, அதுதான் நம்மள உரிமையோட கடாவராருன்னு புரிஞ்சுக்கிட்டான். சொல்றேன் சார், நாயுடுவே போடுறானுங்க சார் அந்த முட்டா பிரிவுல இருந்தோம்னா. சர்வேல வர்றதை மறைக்க வேண்டியது இல்லை. என் கருத்தை அதுக்காக சர்வேல பிரிக்க மாட்டேன். அவனை உரிமையோட சத்தம் போட்டது, ஏண்டா நீ எல்லாம் நாயுடு வரதுக்கிட்டு கொஞ்சம் என்ன நம்மளை எவ்வளவு கேவலம் பேசினா அந்த ஆளுக்கு போய் ஓட்டு போடுறேங்கிற அப்படிங்கிறது. அது 4 பேர் இருந்தா நான் சொல்லியிருக்க முடியாது, தனியா இருந்தேன் சொல்லிட்டே தான் வந்தேன். சரிங்க சார். சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். தமிழ்நாடையே உலுக்கிட்டு இருக்கிற அந்த போதை அப்படின்ற அந்த ஒரு இது அது வந்து நம்மளோட இந்த 2024ல ஏதாவது ஒரு இம்பாக்ட் பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஒன்னும் பண்ணாது சார், ஒன்னும் பண்ணாது, ஒன்னும் பண்ணாது சார். எல்லாம் 100க்கு 90 பேர் டெய்லி தண்ணி அடிக்கிற தான் நீங்க. இது ஒரு போதா அது ஒரு போதா, இதையெல்லாம் சிந்திக்கிற நம்மளையா மக்கள் வாக்காளர் இருக்கேன். ஒரு இது எந்த பாதிப்பு வாக்காளர்கிட்ட. அப்ப ஓட்டு அப்படியே இன்டாக்டா தான் இருக்கு. மக்கள் நினைக்கிற மாதிரி ஓகே போதைனால வந்து எல்லா கட்சி ஓட்டும் அவங்க கிட்ட இன்டாக்டா ஆகிக்கிருச்சு. சில மாற்றங்கள் நடந்தது, அந்த மாற்றங்கள்லாம் கரெக்டா நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணலாம். அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான். அதுலயும் கடைசியா ஏற்பட்ட திடீர் மாற்றம் விஜயகாந்த் மரணம், அதுல ஏற்பட்ட மாற்றம் அவங்க பூஸ்ட் ஆனது, நாம் தமிழர் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆனது, இதுதான். அதே சமயத்துல இங்கேயும் மாற்றம். எங்க எடப்பாடி 18ல இருந்து 13ல தான் இருந்தாரு. 1.25 வருஷம் முன்னாடி. அப்ப ஓபிஎஸ்டி டிவி 5% கையில வச்சிருந்தாரு. 13ல ஆரம்பிச்சாரு, டக்கு 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 டக்குன்னு கிராஜுவலா வந்து இன்னைக்கு 25 தொட்டு கடந்து போயிட்டு இருக்காரு. இது ஒரு மாற்றம் தானே. அது கிராஜுவலா நடந்தது. தேமுதிகவில் நடந்த மாற்றம் டக்குன்னு அந்த டிசம்பர்ல. இது 2க்கும் அந்த வித்தியாசம். நாம் தமிழர்லயும் மாற்றம், அது 10க்கு போனது ரிவர்ஸ் அடிச்சு இன்னைக்கு 7 பேருக்கு நம்ம எல்லா மாற்றங்களையும் மிக துல்லியமா களத்தை பார்க்கறதுனால புரியுது. ஆமா சார், பாஜக இப்ப வந்து அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்னால பயங்கரமா மாட்டி இருக்கிறாங்க. படு கேவலமா மாட்டிருக்குன்னு சொல்லுங்க. அது எப்படி சார்? அது வந்து நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க சார்? எப்படி நீங்க வந்து அது வந்து கொஞ்சமாவது இம்பாக்ட் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்க? நேத்து நான் படிச்சேன், ஒரு வீடியோ போடலாம்னு நினைச்சேன், பதிஞ்சிட்டேன் இன்னைக்கு வீடியோ. அது மட்டும் போட போறேன். அதனுடைய சுருக்கம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். அண்ணாமலை விளக்கம் சொன்னார் இல்லையா, அது சரி. அண்ணாமலை சொன்ன விளக்கம். ஒரு மாநில கட்சியே 700-800 கோடி வாங்கியிருக்கீங்க. நாங்க 15 ஸ்டேட் ஆளுதான். அப்போ வாங்குறது இயல்பு தானே. எல்லா கட்சியும் வாங்கியிருக்கு. அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே, அதுல தப்பு இல்லை. ஆனா வெளிவந்து விழுந்ததுல அந்த புள்ளி விவரம் எப்படி வருதுன்னா, உதாரணமா இவன் ஆந்திராவில ஒரு பெரிய நிறுவனம் டக்குன்னு மறந்து வச்சு, ஒரு ரெட்டி நிறுவனம் 15,000 கோடி கான்ட்ராக்ட். அந்த நிறுவனம் 800 கோடி கொடுக்குறேன். யாருக்கு? பாண்ட்ல 800 கோடி டொனேஷன் தர்றான். கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு 15,000 கோடி கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. அப்ப அதை கொஸ்டினபிள் தானே. ஆமா, நிச்சயமாங்கிறது தானே. அதே மாதிரி இன்னொரு நிறுவனம், அது டூரிசம்னு ஏதோ பேர்ல வருது,
அங்க ரைடு இடி ரைடு நடந்த ஒரு வாரம் கழிச்சு 100 கோடி ரூபாய் அந்த நிறுவனம் ஆமா. தேர்தல் இன்வெஸ்ட் பண்றான். உதாரணத்துக்கு இந்த ரெண்ட சொல்றேன். ஒண்ணு இடி டைப் போகுது. அப்ப இடி மூலமா நெருக்கடி கொடுத்து நீங்க தொழிலதிபர்கிட்ட கொள்ளையடிச்சிருக்கீங்கிறது அது அந்த வாதத்துக்கு உண்மை வருது இல்லையா? இன்னொன்னு ஒரு கான்ட்ராக்ட் இப்படி கொடுக்கறதுக்கு நிதிகளை இப்படி வாங்கியிருக்கீங்க. இந்த குற்றச்சாட்டு அது அந்த ஆதாரம் மூலம் உண்மையாது இல்ல சார். இதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லுவாரு சொல்லட்டும். இந்த 2 உதாரணத்துக்கு அண்ணாமலை பதில் சொல்லிடுறாரு. ஆனா அண்ணாமலை மொட்டை மொழிக்கா சொல்றாரு. அது உண்மைதான். எல்லா கட்சியும் வாங்கியிருக்கு. என்னைய கேட்டா இவங்க வாங்கின ரேசியோ பிரகாரம் பார்த்தா பாஜக மத்திய அரசு பதவிங்கிறப்ப 20,000 கோடி பாண்டு வாங்கியிருக்காங்க. 6,000 தான் வாங்கியிருக்கு. கம்மிதான். ஆனாலும் அது வாங்கின தப்பு இல்ல. இந்த உதாரணம் வந்து புரியுதா? இந்த உதாரணங்கள் கான்ட்ராக்ட் மிகப்பெரிய தப்புதான் சார். இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் இதை எப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு மோடி ஆதரவாளர், நல்ல மோடி ஆதரவாளர், ஒரு பெரிய பிசினஸ் மேன், என்னுடைய கம்யூனிட்டி. அதனால என் நம்பரை எப்படியோ பிடிச்சிருக்காரு. யார் மூலமோ கேட்டு வாங்கி கொஞ்ச நாளா என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் பிடிக்குமா அவருக்கு. அதனால தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்காரு, பேசினாரு. நேத்து கூப்பிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. நான் பாஜகவை ரொம்ப நம்பினேன், இப்படி இவங்களும் ஊழல் பெருவில்ல இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த பேப்பர்ல வந்த செய்திகள், இந்த நான் சொல்ற செய்திகளை பூரா படிக்கிறப்ப மனசு நொந்து போய் நான் நம்புறோம் பூரா உலகத்துல. ஏன்னா அவரு வரவு செலவுல ஒரு தனிநபர்கள் ஒரு 4-5 பேர்கிட்ட நம்பி ஏமாந்துருக்காரு. அதனால அவருக்கு இந்த கட்சியும் நம்பினேன், இதுவும் என்ன ஏமாத்திருச்சுன்னு புலம்புனாரு. அப்படியே நேர்மையான கட்சி இதுவும் இப்படி ஊழல் கட்சியா இருக்கு அப்படின்னு அவர் மோடி ஆதரவு புலம்புனாரு. அவரை நான் வேற மாதிரி கன்வின்ஸ் பண்ணேன். இது நீங்க சொல்றதெல்லாம் தப்புதான். உங்களுக்கு நீங்க இந்த நேர்மையான கட்சி நம்பியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு இதை தாங்கிக்க முடியல. எனக்கு தெரியும் பாஜக முதற்கொண்டு எல்லாமே ஊழல் கட்சி தான். கட்சி இந்த டொனேஷன் வாங்குறதுல எல்லாருமே ஊழல் பெறுவது தான். இந்த தேர்தல் பத்திரமோ இல்லீகலா வாங்கிக்கிறதோ, கட்சிக்கு நிதி வாங்குறதுல எல்லா கட்சியும் களவாணிப்பதான் ஊழல் கட்சி தான். அது எனக்கு தெரியும். அதனால எனக்கு இதுல சாக்கு இல்ல. ஆனால் ஒன்ன உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டுக்கங்க. நீங்க நம்புற மோடி இன்றும் தூய்மையானவர். அவர் குடும்பம் கூட பிறந்த 6 பேர் இருக்காங்க. யாராவது 5 பைசா சொத்து சேர்த்ததா யாராவது சொல்லிட முடியுமா? ஒண்ணு. அப்ப குடும்பத்தை எந்த விதத்திலையும் அவரு சொத்து சேர்க்க விடல. அப்ப அவர் நேர்மையானவர். அவருக்கு குடும்பம் இல்லாம இருந்தா நீ அவரு குடும்பம் இல்லாத இல்லைன்னு காமராஜருக்கு சொன்னீங்கல்ல, ஊழல் செய்யலன்னா குடும்பம் இல்ல செய்யலாம் நான் சாக்கு சொல்லுவான். ஆனா இங்க குடும்பம் இருக்கு, செய்யல. அப்ப அவரு நேர்மையானவர், அபூர்வமான ஒரு நேர்மையானவர். ரைட்டு. 2வது, அவருடைய கூட பிறந்த அண்ணன் பொண்ணு பாஜகவுல கேட்டுட்டா நீங்க கவுன்சிலர் கேக்குது. அவங்க எதுக்கு மோடி கேட்காம கொடுக்க கூடாதுன்னு கேட்கிறாங்க. எல்லாம் கொடுக்க வேணான்ட்டாரு. இது அந்த பெண்ணின் உரிமையை பாதிக்க செயல்தான் தனிப்பட்ட முறையில. ஏன்னா அந்த பெண் பாஜக இருக்கு, அது கேட்கறதுக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனாலும் அந்த உரிமையை பறிக்கிறாரு. ஏன் தெரியுமா? இவர் கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்க தூக்கி கொண்டு போய் மேயர் ஆக்கிடுவேன், கவுன்சிலர் ஆக்கி மேயர் ஆக்குவேன். யாரும் மோடி கொடுக்க சொல்லிட்டாருன்னு வாயை திறக்க மாட்டாங்க. அடுத்து அவரை முதல்வருக்கு கொண்டு போய் உக்காத்துருவாங்க. ஆக குடும்ப அரசியல் இப்படித்தான் வருதுங்கிறத மோடி உணர்ந்துதான் அப்படி நம்ம குடும்பத்துல யாரும் வரக்கூடாதுங்கிறது திட்டவட்டமா உணர்ந்து அதை செய்தார். அப்ப உண்மையிலே நேர்மையில இன்னைக்கு வரைக்கும் குறை கிடையாது. அவருடைய தனிப்பட்ட நேர்மை. கட்சி வாங்குறான், கட்சி ஊழல் பண்றான், எல்லா கட்சியும் அவங்களும் இந்த தேர்தல் நிதிக்காக பண்றாங்க. அதே சமயம் குடும்பமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா? அது எவ்வளவு பெரிய தன்மை. ஆக இன்னைக்கு மோடி உத்தமர் தாங்க. நேர்மையிலையும் சரி, குடும்பத்துல யாரையும் விடாம இருக்கிறதுலையும் சரி. நிச்சயம் நீங்க நம்புற மோடியை குறையா நினைக்காதீங்க. இந்த களவணித்தனம் எல்லாரும் பண்றாங்க, பிஜேபி பண்ணுதுன்னு சொல்லி அவருக்கு விளக்கத்தை. இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்கும் போது அதுதான் சார் பேசியிருந்தேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி என்னன்னா, காங்கிரஸ் இண்டிவிஜுவல் பர்சன் வாங்குவாங்க, இது கட்சி உடன்கொடையா வாங்குறாங்க. சோ அதனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல, கட்சி எல்லாரும் கட்சிக்கு வாங்குறாங்க சார். இன்னொன்னு பாருங்க, இது பாண்டுங்கிறத கட்சிக்கு தானே கொடுக்க முடியும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு தீவிர மோடி ஆதரவாளர் நேற்று வெறுத்து போய் எனக்கு போன போட்டு கேட்டாரு. அப்ப சாதாரண மனிதர்கள்ல இது ஒரு மாற்றத்தை, சிறிய மாற்றத்தை. ஆக இந்த தேர்தல் பாண்டுங்கிறது இந்த தேர்தலில் ஒரு பெரிய பிரச்சாரமாக எதிர்க்கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் என்பது கல யதார்த்தம் சார்.
அது எந்த அளவு பாதிப்பு வருமா அதை நம்மளால இப்ப சொல்ல முடியல சார். ஓகே. பாதிப்பு ஏதாவது ஸ்லைட்டாவது பாதிப்பு இருக்கும், பெரிய பாதிப்பு ஆகிடாது. ஏன்னா என்ன பொறுத்தவரை மக்கள்ல 80% களவாணி பெயர் தான். ஆமா. அதனால களவாணி திட்டத்தை பற்றி யாரும் பெருசா கவலைப்படுறது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். காலை சரி. பொழுதுல வந்து எங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்கள்லாம் சொன்னதுக்கு திருப்பியும் இன்னொரு 2 வாரத்திலேயோ இல்ல 1 வாரத்திலேயோ ஏதாவது பெரிய நிகழ்வுகள் இருந்தா உங்களோட டைம் கிடைச்சதுன்னா உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னோட ஆசையாவும் இருக்கு. சொல்லுங்க. இப்போ 20 நாளா ஃப்ரீயா இருக்கேன் சார். காரணம் இப்ப சர்வே ஏன் போலன்னா, பாமக தேமுதிக செட்டில் ஆகல. செட்டில் ஆகாம சும்மா எடுத்து அர்த்தம் இல்ல. செட்டில் ஆனா மறுநாள்ல இருந்து ஆரம்பிச்சா எனக்கு டைம் இல்ல சார். எலெக்ஷன் டேட் போட்டாங்க. ஆமா. ஒரு 20 நாள் பின்னல் வேகத்துல எடுத்தாகணும். அது ஒரு மாதிரி எப்படி எடுக்கணும்னு பிளான் பண்ணணும். ஏற்கனவே எடுத்த அனுபவம் மனசுக்குள்ள நிக்குது. கடைசி கட்டமும் மனசுல. அது மாதிரி நான் போனாலே எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு நேச்சர் சார். போய் அப்சர்வ் பண்ணாலே இதுதான் மனசுல படுறதுதான் ரிசல்ட் வரும். எடுத்துட்டு பிறகு ரிசல்ட் இந்த ஒவ்வொருடைய ஈரோடு கிழக்க மிக துல்லியமா சொன்னவன் நான் தான். யூடியூப்ல போட்டா எல்லாரும் மக்கள் நம்மளை பாராட்டிடுவாங்கன்னா 70,000 பேர் பார்த்திருக்கான். ஆனா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் 12,000 பேர். அப்ப தமிழ்நாட்டுல எப்படி தற்கொலை முட்டா பயல்களா இருக்கானுன்னு பாத்துக்கங்க. பெரிய இன்ஜினியருங்கிறேன் அவங்கிறேன். நீ வந்து எக்ஸாம்பிள பாக்கணும்ல. ஈரோடு கிழக்குல ஒருத்தனும் ப்ரூவ் பண்ணல, எல்லாரும் சொன்னது தப்பு. நான் துல்லியமா சொன்னேன். அப்ப எனக்கு அப்ப என்ன தமிழ்நாட்டுல இவங்களுக்கு அறிவு என்ன இருக்கு நிரூபின்ட்டேன். இனி திரும்ப அது மாதிரி பண்ண விரும்பல. போய் பத்திரிகையாளர் சங்கத்துல பணத்தை கட்டி மெட்ராஸ்ல பிரஸ் மீட்ல கிளியரா ஒவ்வொரு கட்சி என்ன பெர்சன்ட் வாங்க எல்லாம். ஏன்னா என்னுடைய திறனுக்காகத்தானே இந்த 15 லட்சம் செலவு பண்ணி உழைச்சிருக்கேன் 2 வருஷமா. ஆமா சார், நிச்சயமா 100% சார். நீங்க அதை பண்ணுங்க சார். அதை வந்து எப்படி பண்ண முடியும்னு பாருங்க நீங்க. சரிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களோட நாலேஜுக்கும் உங்களோட விஸ்டமுக்கும் தலை வணங்கி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.